ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணது தண்ணி சாம்பார் கூட, லெமன் ரைஸ் கூட, கர்ட் ரைஸ், ஜஸ்ட் நம்ம ரசம் சாப்பாடு கூட செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாமா? ஒரு வானலில் கொத்தமல்லி, மிளகு, வரமிளகாய், ஜீரகம், சின்னதாக ஒரு பட்டை 2 கிராம் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம இது வந்து எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து நான் இப்போ என் பொண்ணுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தேசிக்காலுக்கு. ஸோ இதை பண்ணிட்டா போதும், அம்மா இதே வேணுமா இதே வேணுமா, எனக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லி இதே தான் கேட்டுகிட்டே இருப்பாள். ஸோ அதனால் இது ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு நாம் இப்போ மிக்சியில் நம்ம போட்டு ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கரில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் சின்ன உருளைக்கிழங்காக கிடச்சதுன்னா அதை முழுசாக நீங்கள் அப்படியே போட்டு வேக வச்சு தோலை உரித்து மட்டும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பெருசு தான் கிடச்சிது. ஸோ அதனால் நான் பெருசு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை தான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு வானலில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஸோ எண்ணெய் வந்து எவ்வளோக்கு ஊற்றுறோமோ அந்த ஃப்ரை பண்ணது வந்து நல்லா உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பும் போட்டு நல்லா பொரிய விட்டக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ கலக்கும் போது வந்து கொஞ்சம் பார்த்து தான் கிளக்கணும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது முழுசாக நீங்கள் சின்ன உருளைக்கிழங்கு முழுசாக போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இதாகாது, உடஞ்சி போகாது. இது வந்து நான் கட் பண்ணனால சீக்கிரமாக உடஞ்சிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் கலக்கி எடுத்துகிட்டு நான் இப்போ அரைச்சி வச்ச மசாலா நம்ம போட்டுக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் மூடி வைக்கணும். நான் மூடி வைக்கல, ஸோ நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு எடுத்துகிட்டு கொத்தமல்லி மேலே தூவி விட்டு சர்வ் பண்ணால் முடிஞ்சுதுங்க. செம்ம அல்டிமேட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்